கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த செப்டம்பர் மாதத்தின் இந்த முதல் நாள் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மாதத்தில் நீங்கள் காத்திருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் ஏதோ ஒரு கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில, ஒருவேளை உங்களுடைய பொருளாதாரங்கள், ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய உறவுகள், பல காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இடத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை கைவிடுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு ஒரு நாள் வனாந்தரத்தில் எல்லாராலும் தனித்து விடப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமையில வனாந்தரத்தில் அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் அவனோடு பேசினார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொண்டதுக்கு பின்பதாக 3 காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறான். அதை மட்டும் உங்களோடு நான் பேசி உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 28:16 சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை அவன் அறியாதிருந்தான், பின்பதாக அவன் அறிந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மளை கைவிடாமல் இருக்க வேண்டுமேயானால், ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்ற வேண்டுமேயானால், யாக்கோபு இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறார். அவர் வாசம் பண்ணக்கூடிய இடம் ஆலயத்தில் இருக்கிறது. நீங்கள் ஆலயத்தில் கடந்து வந்து ஆலய பிரகாரங்களில் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து அவருடைய வசனத்தை பிடிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக அவன் செய்த காரியம் என்ன? அதே ஆதியாகமம் 28வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, எனக்கு கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நல்ல ஒரு பெரிய ஒரு விசுவாச அறிக்கை, ஒரு பெரிய போல்ட்டான ஒரு அறிக்கையை அவன் ஏறெடுக்கிறான். தேவன் எனக்கு தேவனாக இருப்பார். நான் ஒவ்வொரு நாளும் நான் ஆராதிப்பதற்கு, என்னை உயர்த்துவதற்கு, நான் ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கு, நான் ஆராதிப்பதற்கு அவர் ஒருவரே தேவனாக இருப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய நேரங்களில் நம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தேவனாக இருக்கிறாரா? நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம முக்கியத்துவம் படுத்துகிறோமா? நிறைய நேரத்தில் கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு முன்பாக நான் எப்பொழுது வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று தாவீது சொன்னது போல ஆண்டவரை நீங்க முன்பதாக வைக்கும் பொழுது ஆண்டவர் தம் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 22வது வசனங்களை வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், பொருத்தனை பண்ணினான் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம். பொருத்தனை எதை குறிக்கிறது? தேவனோடு உள்ள ஐக்கியத்தை, தேவனோடு உள்ள ஒரு உறவாடுதலை குறிக்கிறது. ஆண்டவருக்காக, ஆண்டவரே இந்த தேசத்தில் மறுபடியும் என்னை திரும்பி வர பண்ணுவாரேயானால் இந்த கல் எனக்கு வீடாக இருக்கும், நான் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலையும் தசமபாகம் கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பொருத்தனை தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவாடுதலை குறிக்கிறது. இந்த மாதத்தில் நீங்கள் பின்வாங்கி போயிருக்கலாம். உங்களுடைய ஜெபத்தில், உங்களுடைய வேத வாசிப்பில், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதில் எல்லாவற்றிலும் நீங்கள் பின்வாங்கி போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் பொருத்தனையோடு உங்களுடைய உறவாடுதலை தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிடாமல் இந்த மாதத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, இந்த செப்டம்பர் மாதத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் என்று சொல்லி ஒரு யாக்கோபு கேட்டது போல நம்ம கேட்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். எப்படி யாக்கோபை நீர் ஆசீர்வதித்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. யாக்கோபு அந்த ஸ்தலத்தில் உம்மை அறிந்து கொண்டான், யாக்கோபு அந்த ஸ்தலத்தில் உம்மை உயர்த்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உம்மை நாங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ளவும், உமக்குள்ளாக நாங்கள் கட்டப்படவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. எந்தெந்த காரியத்திற்காய் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்தில் எதிர்நோக்கி இருக்கிறாங்களோ அந்தந்த காரியங்களிலே இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நிச்சயமாய் தேவன் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். ஆமேன்.